நிறைய காவல்துறை நண்பர்கள்லாம் நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் வந்து கூட எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்க நீங்க வந்து தீவெட்டிப்பட்டியில எங்க சகோதரிகள் எடுக்கும்போது அந்த வீடியோவை எடுத்து உடைச்சிருக்கீங்க. நாங்க உடைக்க மாட்டோம். அதனால நீங்க தைரியமா எடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா சகோதரிகள் அங்க நம்ம இன்னைக்கு காலையில தீவெட்டிப்பட்டிக்கு போகும்பொழுது அதாவது என்ன என்ன நடந்திருக்கு, காவல்துறை வந்து தீவெட்டிப்பட்டியில சல்லி கற்களை யார் எடுப்பாங்க? சல்லி பயில்கள் தான் எடுப்பாங்க. ஆனா சல்லி கற்களை அப்படி தூக்கிட்டு வந்து வச்சு எடுத்து எறிகிறாங்க. அந்த வீடியோவை நம்மளுடைய சகோதரி எடுத்திருக்கிறாங்க. அந்த சகோதரியுடைய கையை பிடிச்சு இழுத்து போனை உடைச்சிருக்கிறாங்க. ஒரு போலீஸ் வந்து ரொம்ப டீசெண்டா அதை வாங்கி டெலீட் பண்ணிட்டு போனை கொடுத்திருக்காரு. அதுலயும் அப்படியே இருக்கிறாங்க. இப்படியான ஒரு வன்கொடுமை என்ன காரணத்துக்காக இவ்வளவு தாக்குதல்? வீடுக்குள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. தீவெட்டிப்பட்டியில குளிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி குளிச்சுட்டு இருக்கிறாங்க, உள்ள புகுந்து தூக்கிட்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க. அந்த நான் சிறைக்கு போய் நேற்று போய் முந்தாண்டு போய் சிறை ஆத்தூர் சிறையில் போய் அந்த 15 பேர் உள்ள இருக்கிறாங்க. 15 பேரை நாம் பார்த்த பொழுது அவ்வளவு பேரும் அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் காயம், அவ்வளவு பேர் கண்ணி போயிருக்கு, மண்டை உடைஞ்சிருக்கு, மண்டை வீங்கிருக்கு. பெண்கள் வந்து அடிச்சிருக்காங்க, தொடையை தூக்கி காட்டுறாங்க, மார்பிள் அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் செஞ்சாங்க? சாதி வெறியர்கள் செய்யல. சாதி வெறியர்களுக்கு பதிலாக போலீஸ் செஞ்சிருக்கிறான். யாருக்கு? சாதி வெறியர்களுக்கு பதிலாக அவன் செய்ய முடியாது. போலீஸ் ஒதுங்கிட்டாங்க. பாருங்க, தீவெட்டிப்பட்டியில போலீஸ் மட்டும் ஒதுங்கி இருந்தா ஒரு சாதி வெறிய உள்ள வந்திருக்க முடியாது, ஒரு சாதி வெறிய வெளியே போயிருக்க முடியாது. இத நான் வந்து ஒரு அந்த ஊருடைய கட்டுப்பாடு அப்படி. அவ்வளவு வலிமை வாய்ந்த ஊர் அந்த ஊர் தீவெட்டிப்பட்டி. என்ன கோரிக்கைக்காக அவர்கள் நின்றார்கள்? நம்முடைய 8ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவி மகாலட்சுமி பேசும்பொழுது, நீண்ட காலமா நாங்க அந்த வந்து போய்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்க. அப்ப இது புதுசா நம்ம வந்து இந்த கோயிலுக்குள்ள போவோம் கேட்கல. நீண்ட காலமா இருக்குது அந்த கோயிலுக்குள்ள நாங்க வந்து கும்பிடுறோம் அப்படிங்கிறது நீண்ட காலமா இருக்குது. அப்ப இன்னைக்கு வந்து என்ன காரணத்துக்காக தடுத்திருக்கிறாங்க? அப்ப இதுல ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு. ஆனா நாங்க வழிபாட்டு உரிமையை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த வழிபாட்டு உரிமைக்காகத்தான் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துறோம். இந்த போராட்டம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர் இங்க லைவ் நடந்துட்டு இருக்கு, லைவ் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த போராட்டத்தில் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத லைவ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையுடைய இந்த காட்டுமிராண்டித்தனத்தை, இந்த ரவுடித்தனத்தை கண்டித்து நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். தோழர்களே, இந்த காட்டுமிராண்டித்தனம் என்பது நீண்ட காலம் நம் மக்களை தாக்குதல் நடத்துகிறார்கள். அங்க ஒரு தாயை பார்க்கும்போது அந்த தாய் சொல்றாங்க, நைட் 2 மணிக்கு கதவை தட்டான் ஒரு போலீஸ். வேதனையா இருக்கு, வலியா இருக்குது. இப்ப நான் கதவை தட்டி கதவை திறந்து என்னமா பண்றேன், யாரோட படுத்திருக்கிற, யார் கேட்கறது? போலீஸ். 2 மணிக்கு கதவை தட்டி யாரோட படுத்திருக்கேன்னு நான் உங்க வீட்டுல வந்து கேட்டா அந்த தாய் கேட்கறாங்க. அப்படி நான் கேட்கல, அந்த தாய் கேட்கறாங்க. அந்த தாய் கேட்கறாங்க, என் பிள்ளை வந்து போய் கேட்டா உன் வீட்டுல போலீஸ் தானே. போலீஸ் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கிறான். அவங்க சொன்னது, போலீஸ் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கிறான், லத்தி வச்சிருக்கிறான், பேரிகார்டு வச்சிருக்கிறான். நீ தைரியமான ஆள் எதுவுமே இல்ல, போய் திறக்க முடியுமா? கதவை தட்ட முடியுமா? கதவை தட்டி நீ திரும்பி வெளியில போயிட முடியுமா? வேதனையா இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக நாடு, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோவில் இருக்கின்றது. இந்த கோவிலுக்குள் வழிபாட்டு உரிமை இருக்கின்றது. இந்த கோவிலுக்குள் எல்லோரும் வர வேண்டும் என்று இருக்கிறார்கள். அனைத்து சாதியிலும் அர்ச்சராகணும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆனால் நாம் உள்ளே போக முடியவில்லை என்பதுதான் அவமானமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப காவல்துறை என்ன செய்திருக்கணும்? வழிபாட்டு உரிமை நம்ம சட்டப்படி கேட்கிறோம், சட்டப்படி தான் நம்ம கேட்கிறோம். அப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக நீங்க வந்து நாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யறோம். இதே சேலம் மாவட்டம் வடக்குமறையில இதே பிரச்சனை இருந்தது. இதே பிரச்சனை வடக்குமறையில நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய பேசுறாங்க, முதல்வர் அவர்களுடைய பேசுறாங்க. பேசி ஒரு சுமூகமான முறையில அந்த கோவில் திறக்கப்பட்டது. இன்னைக்கு அங்க இருக்கிற ஆதி திராவிட மக்கள் இன்னைக்கு கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்து சமய அறநிலையத்துறையில
இம்மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனால் அதை ஹேண்டில் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை லகுவா செய்யணும். அதற்கு தான் அவருக்கு பொறுப்பு இருக்குது. எஸ்பி இருக்கிறாரு, கலெக்டர் இருக்கிறாங்க. ஆனா இங்க எஸ்பி என்ன பண்றாரு? இங்க இருக்கிற மாவட்ட எஸ்பி பேர் அருண் கபிலன் சொன்னாங்க. அவரே உள்ள போறாரு. அவரே தாழ்த்தப்பட்ட குடியிருப்புக்குள்ள சேரிக்குள்ள அவரே புகுந்து அவரே சட்டை பிடிச்சு இழுத்து அடிக்கிறாரு. ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அடிக்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஆனா இந்த காவல்துறைக்கு தலைமை தாங்கக்கூடிய, காவல்துறைக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் படிச்சவரு அவரே போய் ஒரு ரவுடியை போல கையை பிடிச்சு இழுத்து அடிக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நான் மரியாதைக்குரிய எஸ்பி அருண் கபிலன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறோம். நீங்க அதாவது கோவிலுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு நீங்க எஸ்பி இருக்கிறீங்க. ஆனால் அந்த பாதுகாப்பை சீர்குலைக்கின்ற வகையில, சட்டத்திற்கு புறம்பாக செய்பவர்களை நீங்கள் பாதுகாக்கின்ற வகையிலே செயல்படுகின்றீர்கள். உள்ளே புகுந்து அடிச்சிருக்கிறீங்க. ஒரு எஸ்பி செய்யற வேலையா? உள்ள புகுந்து அடிக்க ஒரு ரவுடி பையன் கூட அடிப்பான். ஆனா எஸ்பி இந்த வேலையை செய்யறார். ஆக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக முதலில் எஸ்பி, மாவட்ட எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எஸ்பி தான் நடவடிக்கை எடுக்கணும். நீ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைய கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த உரிமையை நீங்க ஈஸியா அதை ஹேண்டில் செய்யலாம். ஒரு சாதாரண பிரச்சனைய டிஎஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் செய்யலாம். ஆனால் ஒரு எஸ்பி செய்ய முடியாது என்றால் உன்னுடைய கையாளத்தனம், எஸ்பியுடைய கையாளத்தனம். உனக்கு அனுபவம் இல்ல, உனக்கு எஸ்பியா இருக்கிறதுக்கு அருகதை இல்ல, தகுதி இல்ல. நீ பதவி விட்டு நீ கிளம்பிடு, நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு மாசமா நீ இன்னும் நடந்திருக்கு, அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு கோரிக்கைக்காக இந்த அடி அடிக்கிறீங்கன்னா என்ன தவறு செஞ்சிருக்கோம் நாங்க? இது நீண்ட காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. தோழர்களே, உறவுகளே, சொந்தங்களே, நாம் விடுதலை சிறுத்தைகளாய் அமைப்பாய் கண்டு கொண்டு இருக்கின்றோம். அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு இந்த 2026 என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டாக மாறப்போகின்றது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறார்கள். கட்சி அங்கீகாரம் பெறுகின்றது. 2026 ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு. அப்போது நடக்கின்ற சட்டப்பேரவையில் நாம் யாரை முதல்வராக நினைக்கிறோமோ, யார் முதல்வராக வேண்டுமோ அவர்கள் தான் முதல்வராக முடியும் என்கின்ற இடத்திற்கு நாம் நகர்வோம். அதிகாரம் நம் கைக்கு வரும். அப்ப இந்த போலீஸ் எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அதிகாரம் நம் கைக்கு வரும். அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் நகர்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் நிற்கின்ற கட்சி அல்ல. யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் தான் நிற்கின்ற கட்சி. நாடாளுமன்றத்தில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதாவது மருத்துவ படிப்பில் மத்திய தொகுப்பு, அந்த தொகுப்புல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்புக்கான அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும். பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த தொகுப்பு பட்டியலில் இடஒதுக்கீடுக்குள்ள நுழைய வேண்டும் என்று சொன்னவர்கள் தான். ஆனா எங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்றீங்க. உங்களுக்கும் சேர்த்து போராடுகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். உங்களுடைய உரிமைகளுக்காக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ரத்து செய்யப்பட்ட பொழுது அந்த நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அங்க குரல் கொடுத்தாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ன? நீங்க 11 முடிச்சிட்டீங்கன்னா மேல் படிப்புக்கு அரசே உதவி செய்யணும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் காலத்திலே உறுதி செய்தவர். அப்படி உறுதி செய்யப்படும் பொழுது முழுக்க பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு அதை ரத்து செய்தது. அதை கண்டறிந்து இந்தியாவிலேயே ஓபிசி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். இதுல சாதி பார்த்தா நாங்க இடஒதுக்கீடு கேட்கிறோம். வன்னிய பெருங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு என்று சொன்ன பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அவர்கள் கூடுதலாக இருந்தாலும் 10% அல்ல 20% இருந்தாலும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். நாங்க சாதி பார்க்கல.
சாதி பார்க்கல. நீ கோயிலுக்குள்ள உன்னை என்ன உள்ள விட மாட்ட, உன் கருவறைக்குள்ள உள்ள விட மாட்டான் பாப்பான். அவளுக்கும் சேர்ந்து நாம போராடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு சேர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா, RSS, சங்பரிவார் அமைப்புகள். இன்றைக்கு மிக மோசமாக அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற தேச விரோதிகளாக இருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் அவர்கள் வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள், மதவெறியர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் ஒரு பொய்யை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார் மோடி. தினம் தினம் ஒரு பொய். இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர் என்று சொல்கிறார் யாரு? மோடி. டெய்லி ஒரு பொய். இன்னைக்கு ஒரு பொய்ய அவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன பொய்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துன்னா ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க, ராமர் கோயிலை பூட்டிட்டு முழுக்க அவர் வந்து முஸ்லீம் கோயிலா மாத்திடுவாங்க. இப்படி பொய்களை சொல்கிறார்கள். ராமர் பெயரில் அவர் அரசியல் செய்து வருகிறார்கள். ஆனால் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலே நாம் இந்த மக்களை அமைப்பாய் திரட்டுக் கொண்டிருக்கின்றோம். வன்முறையின் மூலமாக பாரதிய ஜனதா, RSS, சங்பரிவார் அமைப்புகள் இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்து பெரும்பான்மை அதைத்தான் இன்னைக்கு வந்து கோயில்ல வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு நாம் உள்ள நுழையணும்னு நினைக்கிற தலித்துகளும் இந்துக்கள் தான், கோயிலுக்குள்ள விட மறுப்பவர்களும் இந்துக்கள் தான். ஆனா இந்துக்களுக்காக அரசியல் செய்கிற பாரதிய ஜனதா, RSS, சங்பரிவார் அமைப்புகள் யாராவது வந்து நின்றுருக்காங்களா? தலித்துகள் பாதிக்கப்பட்ட யாராவது வந்திருக்காங்களா? இவ்வளவு அடிச்சிருக்கிறாங்களே, யாராவது எந்த கட்சியாவது வந்திருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கு, காங்கிரஸ் வந்திருக்கா, திமுக வந்திருக்கா, அதிமுக வந்திருக்கா, எந்த கட்சி வந்திருக்கிறா? யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த களத்தில் இருக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள், நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். நீ எந்த கட்சியோட இரு, உனக்கும் சேர்ந்து போராடு என்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறாங்க, வேற யார் வரல, வேற யார் வருவா? இந்த மக்களுக்கு நாதி யாரு? நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரை விட்டா யாரு? விடுதலை சிறுத்தைகளை விட்டா வேற யார் இருக்கிறாங்க? நீ எந்த கட்சியிலே? ஆனால் உனக்கும் சேர்ந்து பாதுகாக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை அடிக்கிறாங்க. என்ஐஏன்னு ஒரு அமைப்பு ஒன்று சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய சட்ட திருத்தம். அப்படி சட்ட திருத்தம் கொண்டு வரும் பொழுது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக பேசினார்கள், அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். என்ன சட்டம் அது? எதுக்காக? என்ஐஏ வந்தால் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அல்லது மாநிலத்தினுடைய காவல்துறையுடைய அதிகாரம் பறிக்கப்படும். அப்படின்னா காவல்துறைக்கும் சேர்த்து போராடுகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் இல்ல, யாருமே இல்ல. அப்படி ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு சட்டமாக இன்றைக்கு இந்தியாவை, தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு. ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம், சமூக நீதிக்கான ஒரு போராட்டம், வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம், வழிபாட்டு உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம். மேல் பாதியில பிரச்சனையானாலும் விடுதலை சிறுத்தைகள் நிற்போம், எந்த ஊர்ல பிரச்சனையானாலும் விடுதலை சிறுத்தைகள் நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம். ஆகவே காவல்துறையுடைய இந்த காட்டுமிராண்டித்தனத்தை, இந்த ரவுடித்தனத்தை கண்டித்து இந்த நடக்கின்ற இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை, வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், வழக்குகளை திரும்ப பெறணும். இன்னைக்கு போகும்போது அதை இப்ப வர வந்து போலீஸ் வந்து தேடுறான். இப்ப வர ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க போகும் பொழுது முகாம் செயலாளர், அவர் பேர் என்ன? சின்ன கண்ணு. அவர் வந்து என்னை போலீஸ் விரட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப வர நேற்று வர எப்ப நீங்க வந்து அவ்வளவு மோசமா நடத்தி இருக்கிறாங்க, அவ்வளவு வந்து கல்லெடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க, வன்முறையை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாங்க. அந்த பகுதியில் அவர்கள் தெருவுக்குள்ள நீங்க போக முடியல, அவர்கள் யாரையும் நீங்க கைது செய்யல, யாரையும் நீங்க வழக்கு பதிவு செஞ்ச முதல் அக்யூஸ்ட் பாட்டாளி மக்கள் சொல்லிய ஒன்றிய செயலாளரை நீங்க கைது செய்யல. இப்ப வரை நீங்க கைது செய்யலையே. சேலம் மாவட்டம் முழுக்க இம்மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. பனரோசன் ஒரு தம்பி, ஒரு தோழர் நாமக்கல் மாவட்டத்தில், அவரை வந்து நீங்க வந்து வழிமறிச்சு வெட்டிடுறாங்க. அவர் டாஸ்மாக்ல பணி செய்யறவர். அவரை வந்து நீங்க வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாரு. அந்த குற்றவாளி யாரும் கைது செய்யல. சேலம் மாவட்டம் முழுக்க மாதிரியான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சாதி வெறியர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, சமூக நீதி அரசாக, சமூக நீதியுடைய அடையாளமாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்கள் சொன்னதை போல, இந்த செயல்
நீங்க கோயிலுக்குள்ள உள்ள விடாத, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுக்கக்கூடிய சவால் அல்ல, அது அரசுக்கு விடுக்கக்கூடிய சவால், காவல்துறைக்கு விடுக்கக்கூடிய சவால். சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கறத அவங்க மீறாங்க. அப்ப நீங்க உடனே கைது செய்ய வேண்டியது அவர்களை தான். ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை. காக்கி சட்டை போட்ட ரவுடிகளாக, ரவுடி கும்பலாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். இதே போல நாங்க வந்து மேடை விட்டு பேசிட்டே இருக்க முடியாது. தீவெட்டிப்பட்டியில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மட்டுமல்ல, நீங்க வந்து அடங்கமறு, அத்துமீறு, திமிரிகள் திருப்பி அடிக்கின்ற முழக்கம் நடைமுறைப்படுத்தப்படும். சும்மா நாங்க ஏதோ பேசிட்டு போறோம் இல்ல. எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு கட்டுக்கோப்பாடு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கட்டுக்கோப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தலைமையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தலையிட்டு அந்த சாதியவாதிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும், கைது செய்யப்பட்ட அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் வெல்லும் வெல்லும், நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.